Hello everyone, welcome to this video. In the video, we will be seeing series and sequence SSC CGL based exam. So sequence and series part short number 2 to 3 questions minimum expect pannalam. And in the video we solve all questions it is all previous year asked, right? முன்னாடி வருஷங்கள்ல கேட்கப்பட்ட SSC CGL questions based on sequence and series. We'll solve it one by one. So முதல் question போலாம். First question பாத்தீங்கன்னா it is 2, 8, 7, 17, 14, 28 and then you have to find the missing number. அதுக்கு அடுத்து 41, 34 இருக்கு இல்லையா? So let me write it here. 2, 8, 7, 17, 14, 28. இது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 41 and 34. ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் பொறுத்த மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சர்டன் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸை கோட் பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்த சீக்வன்ஸ்ல. அது எந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் கொஸ்டின், இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 2. இப்போ எவ்ரி ஆல்டர்னேட் நம்பர்ஸ்க்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 கூட ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா யூ கெட் 7. கரெக்ட்? சேம் வே இப்போ 7ஓட அடுத்த ஆல்டர்னேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 14. இப்போ 7 பிளஸ் ஒரு 7 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 வருது இல்லையா? அதே மாதிரி 8 இருக்கு. 8 பிளஸ் 9 பண்ணீங்கன்னா யூ கெட் 17. அடுத்த ஆல்டர்னேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. ஸோ 17 பிளஸ் 11 பண்ணோம்னா வி கெட் 28. அப்போ அடுத்த ஆல்டர்னேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 41 இருக்கு. இது 7, 9, அப்போ ஆப்வியஸா திஸ் ஷுட் ஆக்சுவலி பி 13. 28 பிளஸ் 13 பண்ணோம்னா வி கெட் 41. அப்போ ஆப்வியஸா இது 5, 7 இருக்குன்னா அடுத்த ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? அடுத்த ஆட் நம்பர் will actually be 9. So 14 plus 9 பண்ணோம்னா we get 23. அதே மாதிரி 23 plus 11 பண்ணோம்னா we get 34. Correct? So இங்க the missing number right here is option 2. 23 is the correct answer. So இங்க பாத்தீங்கன்னா எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி வேணா they will try to form the other next number. அது என்ன பேட்டர்ன்? டிக்ரீசிங் பேட்டர்னா, இன்க்ரீசிங் பேட்டர்னா, இல்ல ப்ராடக்ட் ரிலேட்டடா, இல்ல ஸ்கொயர்ஸ் ரிலேட்டடா, கியூப் ரிலேட்டடான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். தட்ஸ் யோர் செகண்ட் கொஸ்டின். இங்க 6, 10, 18, 34 we have to find the next number. அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 130. கரெக்ட்? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியா இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ 6, இப்போ நம்ம இனிஷியலா என்ன பண்ணுவோம்? நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போம். சரியா? திஸ் இஸ் 130. ரைட்? இப்போ இதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 6, அதுக்கப்புறம் இட் கோஸ் டு 4 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 8 ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்? அதுக்கப்புறம் if you look at this, இங்க +4 பண்ணிருக்காங்க. this is +8. கரெக்ட்? அதுக்கப்புறம் this is +16. கரெக்ட்? ஸோ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சதா? வாட் இஸ் அ பேட்டர்ன் தட் யூ கெட்? அப்புறம் இது என்ன, அப்புறம் இது என்ன அப்படின்றத பார்ப்போம். கரெக்டா? let's say if this is +32. 32 ஏன் 32 நான் சொல்றேன்? பிகாஸ் இங்க பிளஸ் இது 16 அப்படியே டபுள் ஆச்சுன்னா 32 வரும். ஸோ இது 34 + 32 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 66 வரணும். லெட்ஸ் கிராஸ் செக். இப்போ 32 டபுள் ஆச்சுன்னா என்ன வரும்? 64 வரணும். ஸோ 66 + 64 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி 130 வருது. அப்போ the missing number in this series is option 2. 66 is the
Correct answer. Clear guys, everyone? We'll quickly go to the next one. இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஸ்டார்டிங்கே பெரிய நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். 11520. இட்ஸ் அ 5-digit நம்பர். இது டிராஸ்டிக்கா அப்படியே ஒரு 4-digit நம்பரா மாறுது. 5760. அப்புறம் இட் இஸ் பிகமிங் அகேன் இட் இஸ் டிக்ரீசிங் 1440 அண்ட் 240. அப்புறம் 30. அடுத்து லாஸ்ட் இருக்க நம்பர் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? 11520. 11520 becomes 5760. ஆப்வியஸா டிவிஷன் ரிலேட்டட் ப்ராசஸ் பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 11520 can I say double of this or simply இது divided by 2 பண்ணீங்கன்னா 11520 if you divide this by 2 you obviously get 5760. correct? அதே மாதிரி அடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 5760 and 1440. if I divide this by 4 இத 4 ஆல டிவைட் பண்ணா ஆப்வியஸா நமக்கு 1440 வருது. கரெக்ட்? சேம் வே 1440 if I divide this by 6, if I divide this by 6, 1440 6 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 240 வருது இல்லையா? அப்போ ஆப்வியஸா இது என்னவா இருக்கும்? 240 by 8. 240 by 8 பண்ணோம்னா we get 30. அப்போ what will be the next divisor? It is increasing by 2. 2, 4, 6, 8, 10 தான் இருக்கணும். 340 divided by 10 பண்ணீங்கன்னா obviously we will end up with option 3. Does that make sense everyone? Answer is option 3. 3 is the correct answer. அடுத்த question போலாம். அடுத்த questionல 6, 13, 28, 59, 122 அடுத்த நம்பர் என்னன்றதை கேட்கலாம் இல்லையா? So இங்க if you look at this 6 is becoming 13. Can I say this is into 2? 6 into 2 plus 1. correct? into 2 plus 1 பண்ணலாமா? so that we get 13. அதே மாதிரி இங்க 13 is becoming 28. அப்போ இத பாத்தீங்கன்னா 13 into 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 26 வருது. plus 2 பண்ணோம்னா we get 28. this works. Second, 28 is becoming 59. இப்போ 28 into 2 if we do, we get 59. Sorry, 28 into 2 if we do, we get 56. இல்லையா? 56 கூட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா we get 59. perfectly works. And if I go for 59 into 2, 59 into 2 பண்ணோம்னா we get 118. 118 கூட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா we get 122. so obviously this number will be into 2 plus 5. so 122 into 2 if we do, we get 244. 244 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா we get 249. so answer for this question is option 2. does that make sense? we'll quickly go for the next question. அடுத்த question 15. the next number is 22. the next is 36. அடுத்து 64. அடுத்து 120 and அடுத்த நம்பர் என்னன்றதை பார்ப்போம். so இப்போ 15 is becoming 22. correct? அப்போ can I say this is plus 1? see உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் மினிமலா இல்ல கம்மியா இருக்குன்னா நீங்க அடிஷனோ சப்ராக்ஷனோ ட்ரை பண்ணலாம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் லார்ஜரா இருக்குன்னா ஆப்வியஸா ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் ட்ரை பண்ணலாம். இப்போ இங்க எனக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இல்லை, அதனால ஐ கோ வித் அடிஷன். நெக்ஸ்ட் 22 இது 36 மாறுது. அப்போ கேன் ஐ சே தே ஆடட் பிளஸ் 14 டு இட்? கரெக்டா? அதே மாதிரி 36 is becoming 64. இப்போ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 28.
கைஸ் இங்க பாருங்க, இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 7 is becoming 14, 14 is becoming 28. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆப்வியஸா இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 56. That is 2 times of 28 is 56. அப்போ இந்த நம்பர் ஆப்வியஸா என்ன இருக்க போகுது, 56 into 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 112 கிடைக்க போகுது. அப்போ 120 கூட 112 ஆட் பண்ணோம்னா we get 232. So the answer for this question is option 2. 232 is the correct answer. Clear guys? அடுத்த question குயிக்கா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0 இருக்கு, அடுத்து 7 ஆகுது, அப்புறம் 84 ஆகுது, அப்புறம் 861 மாறுது, and then what is the next number ன்னு கேக்குறாங்க. கரெக்ட்? சோ இங்க பாத்தீங்கன்னா it is plus 7, இதுல பாத்தீங்கன்னா it is plus 77, ரைட்? அடுத்து 84 வந்து it is becoming 861. இது 7, இது 77. ஆப்வியஸா இத 777 ஆட் பண்ணி பார்ப்போம். If I add 777 to 84, I end up with 861. அப்போ இது ஆப்வியஸா என்னவா இருக்க போகுது, plus 7777. That's it. Right? So 7777 கூட ஒரு 861 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you get 8638. So the answer for this question is option 2. Right? Quickly we'll go to the next one. 123 இருக்கு. 123 is becoming 6. அப்புறம் 345. Next is 60. And then the next is 567. So அடுத்து இருக்க ரெண்டு நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். Now if you check, if you look into this 123, இப்போ in this case 123 பாத்தீங்கன்னா if I split this and multiply, அந்த 123 மூணு டிஜிட்டா பிரிச்சு, அதாவது 1 into 2 into 3 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3 into 2 is 6, 6 into 1 is 6. Can I say I got 6 here? Correct? Same way இங்க பாத்தீங்கன்னா 3 into 4 into 5, 5 into 4 is 20, 20 into 3 வந்து 60, 60 வந்துருச்சா? அதே மாதிரி 5 into 6 into 7, இது என்ன வருதுன்னு பார்ப்போம். 6 into 5 வந்து 30, 30 into 7 210. அப்போ ஆப்வியஸா இந்த நம்பர் என்னவா இருக்க போகுது, 210 இருக்க போகுது. இது 210 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த நம்பர் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். அது என்ன பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, this is 1 2 3, இது 3 4 5, இது 5 6 7. அப்போ ஆப்வியஸா இது என்னவா இருக்க போகுது, 7 8 9. அப்போ இந்த பேர் எங்க இருக்கு, 210, 789. It is option 3. 210, 789 is the right option. Quickly we'll go to the next one. அடுத்த question பாத்தீங்கன்னா, we got 2210, 1342, 738, 350, 130. அடுத்த நம்பர் என்னன்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டா? So if you look into this, ஆப்வியஸா இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா குறையுது. இப்போ 2210 இருந்து it is becoming 1342. அதுக்கப்புறம் 1342 இருந்து it is becoming 738. 738 இருந்து it is becoming 350. கரெக்டா? கேஸ் நீங்க 1342 into 2 பண்ணீங்கன்னா ஆப்வியஸா 2210 விட அதிகமா தான் வரும். அப்போ மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இங்க ஒர்க் ஆகல. ரைட்? இப்போ வேற என்ன பாசிபிலிட்டி நம்ம ட்ரை பண்ணலாம்னு பார்ப்போம். கரெக்டா? So if we look for other possibilities, இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலும் டிராஸ்டிக் டிஃபரன்ஸா இருக்கு. டிஃபரன்ஸும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. கரெக்டா? பட் இந்த நம்பர் if I try with what is 13 cube, 13 cube என்னது, I know 13 square is 169. 13 cube பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2197 வரும்.
இப்போ 2197 கூட இன்னொரு 13 நம்ம ஆட் பண்ணலாம். Right? What do we get? You get 2210. Perfectly works. அப்போ இது என்னவா இருக்கும்னு பார்ப்போம். ஆப்வியஸா டிக்ரீசிங் நம்பர். அப்போ இது வந்து 11 கியூப் என்னன்னு பார்ப்போம். 11 கியூப் இஸ் 1331. கூட ஒரு 11 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1342. Perfectly works. This is also works. அப்போ இந்த நம்பர் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். This is 13 cube. இது 11 cube. Right? அப்புறம் 9 cube என்னன்னு பார்ப்போம். 9 cube is 729. 729 கூட இன்னொரு 9 ஆட் பண்ணிக்கனா நமக்கு 738 கிடைக்கும். Which also works. Right? So this thing will be what then? இது 350. இது 13, 11, 9. அப்போ இது 7 cube எடுப்போம். 7 cube பார்த்தீங்கன்னா 343. 343 கூட இன்னொரு 7 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 350 கிடைக்கும். பியூட்டிஃபுல்லி ஒர்க்ஸ். அப்போ இது ஆப்வியஸா 5 கியூபா இருக்கும். 5 கியூப் வந்து 125. கூட ஒரு 5 ஆட் பண்ணீங்கன்னா you get 130. So this will definitely be what? 3 cube plus 3. 3 cube plus 3 னா என்ன வரும்? 3 cube வந்து 27 plus 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். அப்போ the answer for this question is option 1. 30 is the correct answer. Clear everyone? We'll quickly go for the next one. அடுத்த question, 9th question பாத்தீங்கன்னா 279936 is at which position in the series? So இது 6 இருக்கு, இங்க 36 இருக்கு, அப்புறம் அது 216 ஆகுது, அப்புறம் இது 1296 ஆகுது. கரெக்டா? So can I say this is nothing but 6 power 1, 36 6 power 2, this is 6 power 3, correct? And this is 6 power 4, 1296. Appo, what will be 6 power 5? 6 power 5 என்னன்னு பார்ப்போம். 6 power 5 it is 7776. Then what is 6 power 6? 6 power 6 பாத்தீங்கன்னா 465656. கரெக்டா? So find what is 6 power 7? 6 power 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 279936. So obviously அப்போ இந்த சீரீஸ்ல 7th term is 2,79,936. Okay? Easy question. We'll quickly go for the next one. இப்போ 10th question பார்க்கலாம். 10th one பாத்தீங்கன்னா இங்க QIM இருக்கு, அடுத்து SGO. This is what we need to find. Next we have ZWW and then EOD. Correct? இப்போ first let's try to find the pattern over here. இப்போ இங்க letters வச்சு டீல் பண்றாங்க இல்லையா? இப்போ letters வச்சு டீல் பண்ணும்போது if you look at the first letters, Q is becoming S. Can I say this dated plus 2? Correct? எப்படி? We got Q, R க்கு அப்புறம் S. Second letter is S, Q க்கு அப்புறம். Correct? And அடுத்த லெட்டர் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. But let's say if I go for the first letter, இதே plus 2 பண்ணி பார்ப்போம். First plus 2ல ஒர்க் ஆகுது இல்லையா? இங்க R இருக்கு, T க்கு அப்புறம் U வரணும். இங்க U வந்ததுன்னா அகைன் நீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பிளஸ் 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா Z வராது, VW தான் வரணும். அப்போ பிளஸ் 2 பேட்டர்ன் டசன்ட் ஒர்க். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? will increase one more letter, இன்னொரு லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம், பிளஸ் 3 போலாம். ரைட்? இப்போ இங்க S இருக்கு, R S T U ஸ்கிப் பண்ணி V. Let's go for V. Correct? Next இங்க plus 4 பண்ணிப்போம். V க்கு அப்புறம் W X Y
fourth letter is Z. Perfectly works. அதே மாதிரி this should be plus 5. So plus 5 பண்ணீங்கன்னா A, B, C, D, E. Fifth letter is C. Perfectly works. So first letter நம்ம figure out பண்ணினோம். இதை வச்சே நம்ம can I say option 4 is the correct answer? கரெக்டா? பட் இருந்தாலும் we'll try to cross check the other letters. இப்போ செகண்ட் லெட்டர் போலாம். இங்க I இருக்கு, இங்க G இருக்கு. Right? So can I say they did -2? கரெக்டா? ஐல இருந்து ரெண்டு லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க கரெக்டா? அதே மாதிரி can I say this has to be -4? இப்ப 4 லெட்டர் நீங்க முன்னாடி போனீங்கன்னா this should actually be C. அதாவது C, D, E, F, G. Fourth letter is G. Perfectly works. கரெக்டா? அதே மாதிரி if I go -6 நமக்கு W கிடைக்குது. கரெக்ட்? அதாவது W எடுத்துக்கிறீங்க. சில இருந்து சிக்ஸ்த் லெட்டர் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு W கிடைக்க போகுது. அதே மாதிரி this is -8. W ல இருந்து எய்த் லெட்டர் முன்னாடி போனீங்கன்னா you get O. Same way, if I go for the last letters ஓட பேட்டர்ன் பாருங்க. If you go for last letters, that is M and O. Can I say they did +2? N skip பண்ணி O க்கு போயிருக்காங்க ரெண்டாவது லெட்டர். Again, can I say they did +3? Right? PQ skip பண்ணி R போயிருக்காங்க. So R இங்க வந்திருக்கு. கரெக்டா? அதே மாதிரி can I say they did +5? இங்க R இருக்கு. STUVW. W is the fifth letter. அதே மாதிரி இங்க இருந்து இந்த லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா +7. So obviously this pattern perfectly works and the answer is VCR. Right? We'll quickly go to the next one. அடுத்த questionல பாத்தீங்கன்னா ILRA, KLTA, MLVA and அடுத்த லெட்டர் என்னன்னு பார்க்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா second and fourth letters are the same. Only the first and third letters are changing. இப்போ நீங்க first letter பாருங்க. Can I say they did +2? Right? ரெண்டாவது லெட்டர் போயிருக்காங்க ஐல இருந்து. அடுத்து பாருங்க K to M +2. ஆப்வியஸா இதுவும் +2 தான் இருக்க போகுது. இது என்னவா இருக்க போகுது? ஓவா இருக்க போகுது. செகண்ட் லெட்டர் கண்டிப்பா எல்லாம் இருக்க போகுது. நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் பார்ப்போம். தேர்ட் ஆர்ல இருந்து டி போயிருக்கு இல்லையா? +2. அகேன் டீல இருந்து they went to V. +2. அதே மாதிரி நீங்க V ல இருந்து +2 பண்ணீங்கன்னா X வரப்போகுது. And then the fourth letter remains the same. So OLXA, it is option 2. Option 2, OLXA is the correct answer. We'll go for the 12th one. நமக்கு ZAB இருக்கு, WAB இருக்கு, TAB இருக்கு and QAB இருக்கு. So இதுல AB, 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 AB. Last two letters are not changing. AB தான் இருக்கு போகுது இல்லையா? இப்போ இங்க Z ல இருந்து W. Can I say they did -3? Correct? Z ல இருந்து மூணாவது லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க. அதே மாதிரி W ல இருந்து T க்கு போயிருக்காங்க. -3. அதாவது W ல இருந்து 3 லெட்டர் முன்னாடி பாத்தீங்கன்னா T. சேம் வே -3 இங்க பண்ணீங்கன்னா Q. அதே மாதிரி -3 இங்க பண்ணீங்கன்னா என்னன்றத பார்ப்போம். So if you do this N, right? Q ல இருந்து மூணாவது லெட்டர் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு N வரப்போகுது. ரைட்?
So answer for this question is option B. Clear guys? Let's quickly go for the next question. 13th question பாத்தீங்கன்னா house இருக்கு, right? HOUSE. அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா HOUSV மாறுது. அடுத்து it is becoming HOUHV and then HLFHV and then SLFHV. So now if you look into this, house அப்படின்ற வேர்ட் வந்து first 4 letters சேமா இருக்கு, last letter மாறுது. கரெக்டா? That is E is becoming V. Now இந்த question solve பண்ணோம்னா நமக்கு numbering of the alphabetical series தெரியணும். நம்ம alphabetic letters left to right count பண்றோம்னா we already know we have an easy code. என்னது? EJOT. EJOTன்ற ஒரு கோட். That is நம்ம இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? This will be the 5th letter from the left, 10th letter from the left, 15th letter from the left, 20th letter from the left, 25th letter from the left. This is from the left. இதே from the right பாத்தீங்கன்னா we have one more code called VQLGB. கரெக்டா? VQLGB வந்து from the right நீங்க count பண்ணீங்கன்னா V வந்து 5th letter, Q 10th letter, இது 15th letter, இது 20th letter and B is 25th letter. கரெக்டா? சோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சுனா நம்ம இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ E is becoming V. நீங்க E ஓட pretty opposite letter பாத்தீங்கன்னா உங்களுக்கு V இருக்கு, 5th letter from the right. So now it is replaced with V. Same way. Now E எந்த சேஞ்சும் இல்ல, அடுத்த லெட்டர் S is now replaced with H. இப்ப S வந்து H ஆ மாறுது. கரெக்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா S வந்து லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? சோ லெஃப்ட்ல இருந்து S பாத்தீங்கன்னா from the left it is 19th letter. Right? From the left it is 19th letter. From the right 19th letter என்னவா இருக்கும்ன்றத பார்ப்போம். கரெக்டா? அதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? 19th letter பாத்தீங்கன்னா H will be the 19th letter from the right. So obviously X வந்து H ஆ மாறுது. கரெக்டா? அகைன் இப்போ எனக்கு இங்க Hம் Vயும் அப்படியே இருக்க போகுது, ரைட்? இங்க Hம் Oவும் அப்படியே இருக்க போகுது, இந்த லெட்டர் மட்டும் மாறப்போகுது. ஸோ இந்த லெட்டர் என்னன்றத பார்ப்போம். இது வந்து U. Now U எத்தனாவது லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட்ன்றத பார்ப்போம். ஸோ ஃப்ரம் த லெஃப்ட் எத்தனாவது லெட்டர்ன்றத பார்த்தா U வந்து 21st letter from the left. அதே 21st letter from the right என்னவா இருக்குன்னு பார்ப்போம். From the right பாத்தீங்கன்னா it will be F. 21st letter from the right. அதாவது அது எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? G வந்து 20th லெட்டர்னா 21st லெட்டர் அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் F. அப்போ F ஆ தான் இருக்கணும். So the correct answer for this question is HOFHP. So for 13th one, option 1 is the correct answer. So அதே மாதிரி இந்த லெட்டர் இப்போ FHV கரெக்டா இருக்கும் போது இதுக்கு மாத்த போறோமா? அதாவது O is becoming L. அதே மாதிரி LFHV இருக்க போது now here H is becoming H. That's it. Okay, this is the pattern over here. அடுத்த question போலாம். இங்க E23R. அதே மாதிரி G27T, I31V. அடுத்த லெட்டர் என்னன்னு பார்க்க போறோம், M39Z.
So now if you look into this, இங்க again நம்ம என்ன பண்ண போறோம், EJOT எடுக்க போறோம், EJOTY, அதே மாதிரி VQLGB, இந்த மூணு கோடை நம்ம எடுக்க போறோம், ரைட்? இது 5, இது 10, இது 15, இது 20, இது 25, கரெக்டா? So here E ஓட ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5. R ஓட ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் 18. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you get 23. கரெக்டா? சேம் வே G ஓட ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் எடுத்தோம்னா இட் இஸ் 7. T ஓட ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் எடுத்தோம்னா இட் இஸ் 20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா we get 27. Same way I ஓட ரெஸ்பெக்டிவ் நம்பர் from the left is 9, and then V ஓட respective number is 22. 9 plus 22 add பண்ணா we get 31. கரெக்டா? சோ இங்க pattern பாருங்க 5, 7, 9. அப்போ obviously இந்த நம்பர் என்னவா இருக்க போகுது? 11 தான் இருக்கு. அப்போ obviously 11th letter from the left is K. கரெக்டா? அதே மாதிரி இந்த pattern பாருங்க 18, 20, 22. அப்போ obviously இது என்னவா இருக்க போகுது? 24th letter இருக்கு. கரெக்ட்? அப்போ இது ஆப்வியஸா x இருக்க போகுது. x is the 24th letter. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரப்போகுது? 35. That's it. So the answer for this question is option 1, K35x. Very easy. We'll go for the next question. 15th one பாருங்க. 15th oneல M N A dash C A N dash M N dash C C dash N M dash N A C. இங்க guys, can I say ஒரு 4 லெட்டர் ரிப்பீட்டடா இருக்கு, கரெக்டா? 4 லெட்டர் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு பாருங்க. M N A, இங்க C, ரைட்? இந்த சைக்கிள் முடிஞ்சிச்சு, இந்த காம்பினேஷன். அதே மாதிரி CAN M இங்க இல்ல, M போட்டுடலாமா? such that இதுவும் கரெக்டா அந்த 4 லெட்டர் காம்பினேஷன்ல வந்துருச்சு. MNAC, கரெக்டா? இதுவரையும் இது 4 லெட்டர் காம்பினேஷன்ல வந்துருச்சு. CANM, இதுவும் கரெக்டா 4 லெட்டர் காம்பினேஷன்ல வந்துருச்சு. அதே மாதிரி MNAC. அப்போ இந்த பிளாங்க்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. CMAAM. So definitely it has to be option 2. Option 2 is the correct answer. And 16th one பாருங்க, it is pretty much the same thing. Again, இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். H, right? நமக்கு H dash N E dash H O N dash Y H O dash E dash H O N dash Y H dash N E dash. Guys, இந்த பிளாங்க்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் நம்ம ஓரளவுக்கு கம்பைல் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹனி அப்படின்ற ஒரு வேர்ட் கிடைக்குது இல்லையா? அப்போ so can I plot HONEY such that honey is filled? இந்த வேர்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி HONEY, honey again ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுல பாருங்க HONEY perfectly works. HONEY perfectly works. HONEY works. அப்போ பிளாங்க்ஸ்ல இருக்க லெட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா OYE, கரெக்ட்? NYE, இது கண்டிப்பா இல்ல, இது ரூல்ட் அவுட். OYE இருக்கு, NYE இருக்கு, OY இருக்கு. டெஃபினெட்லி இட் இஸ் ஆப்ஷன் 2. கரெக்டா? ஆப்ஷன் 3 கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். OYE, NYE இருக்கணும், ஆனா இங்க YEN இருக்கு. இது தப்பு, இதுவும் தப்பு. ஆப்ஷன் 2 is the correct answer. So we'll go to the last question for today's class. இப்ப last question பாத்தீங்கன்னா W dash YZ dash X dash Z W X Y dash dash X dash Z dash XY dash. Guys, இதுவும் pretty similar to the previous question. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுல X
W இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க X தான் வரப்போகுது. W, X, Y, Z. இந்த 4 லெட்டர் காம்பினேஷன் ரிப்பீட்ஸ். அதே மாதிரி இங்கேயும் W, X, Y, Z repeats. W, X, Y, Z repeats. W, X, Y, Z repeats. அதே மாதிரி இங்கேயும் W, X, Y, Z repeats. So now, if you look into the options, நமக்கு X, W, Y, right? Z, W, Y, W, Z. Obviously, இது option 1. இது எதுவுமே ruled out. Option 1 is the correct answer for the given one. So that's it, guys. We have come to the conclusion of the video. And most importantly, we have Time for Bank app in Play Store. And the app you can download பண்ண மூலமா you can access free daily online test, general awareness updates and test கிடைக்கும். And most importantly, previous exams ஓட analysis cut-offs நீங்க தெரிஞ்சுக்கலாம். And then all the other exam related notifications you can avail. And don't forget to scan this QR code for respective Telegram, YouTube, and Instagram, where you'll get all the banking related resources. And most importantly, we do have our classroom coaching and online coaching for bank exams and other exams like SSC, right? So that's it. மீண்டும் இன்னொரு வீடியோல we'll meet you there. Thank you.